அன்பான தோழர்களே, நான் நிறைய நேரம் எடுத்துக்க போறதில்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நடராஜன் தோழர் வந்து பின்னாடி முறைச்சு பார்க்கறதுக்கு தெரியுது எனக்கு. அதனால நான் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். தம்பி சரவணன் இந்த நூல் வந்து ஏற்கனவே நான் எனக்கு பிடிஎஃப் அனுப்பிட்டாங்க, அதனால மொத்தமாக படிச்சுட்டேன். உண்மையிலேயே ரொம்ப எளிமையான மொழியில சின்ன சின்ன விஷயங்களை பற்றி உலகளாவிய லெவல்ல என்னவெல்லாம் சுற்றுச்சூழலுக்காக ஒவ்வொரு அரசும் செய்திருக்கிறது, நாம் அந்த இடத்தை நோக்கி எப்போது நகர்வோம், இல்லை நகர்வதில் என்ன சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு சின்ன சின்ன கட்டுரையிலையுமே பேசிக்கிட்டு போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 கட்டுரைகள் இருக்கக்கூடிய சூழலியல் சார்ந்த கட்டுரைகள் இது. நம்ம 50 கட்டுரைகள் இருக்கு. இதுல இப்ப வந்து பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய பாரிஸோடைய பாதாள சாக்கடை திட்டத்தை பத்தி பேசுறாரு. 1800கள்ல அங்க பாதாள சாக்கடை திட்டம் உருவாகி இருக்கு அப்படிங்கிறத பத்தி அவர் பேசுறாரு. அப்ப நம்ம நாட்டுல வளர்ந்த நாடுகள்ல இன்னும் எத்தனை இடங்கள்ல அந்த வேலைகள் பெண்டிங் இருக்கு, இதோடைய பின்னணி என்ன? அப்போ ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு அரசு இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் அவர் பேசுறாரு. அவருடைய கடைசி கட்டுரையாக வந்திருக்கிற கட்டுரை வந்து உண்மையே ஒரு பிரமாதமான ஒரு ஆய்வு கட்டுரை, சுற்றுச்சூழல் கண்டுபிடிப்புகள் கனவுகள் அப்படிங்கிறது. ரொம்ப நுட்பமாக இந்த கட்டுரையை ரொம்ப பிரமாதமான மொழியில் எழுதியிருக்கார். இந்த மாற்று எரிசக்தி சொல்றோம் இல்லையா, புதுப்பிக்கத்தக்க சக்தி எரிசக்தி, அதை வந்து உலகளாவிய லெவல்ல எத்தனை நாடுகள் கண்டுபிடித்திருக்காங்க, அதை காப்பிரைட் வாங்கியிருக்காங்க, அதை பேட்டன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு 10 நாடுகள் பட்டியல் போடுறாரு. அது பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ரொம்ப வருத்தமாகவும் இருந்துச்சு. ஏன்னா இந்தியா அந்த 10 நாடுகள் பட்டியலில் இல்லை. நமக்கு அந்த எண்ணமே இன்னும் வராம இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே ரொம்ப துயரமா இருக்கு. ஜப்பான் தான் முதல் இடத்துல இருக்கு, மற்றொன்று ஒரு நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டு மீண்டெழுந்த ஒரு நாடு, அங்க வந்து இவ்வளவு விழிப்புணர்வோடு இருக்காங்கிறது உண்மையிலே வியப்பா இருந்துச்சு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு தம்பி சரவணனுடைய இந்த புத்தகம் வருவது மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ச்சியாக அவர் இயங்குவார், இன்னும் எழுதுவார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உள்ளிட்ட பாரதி புத்தகத்தின் வாழ்த்துக்கள். நன்றி.